خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பதிலும் எந்த விடயங்களை எல்லாம் தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு எச்சரித்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து வாழ்வதிலும் அல்லாஹுவை உண்மைக்குண்மையாக பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்ததாக உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் வாழ்க்கையில் மிக ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிற ஒரு காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிற, இல்லங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிற, அல்லாஹுடைய அருளை நினைத்து பூரிப்பு அடைகிற இந்த உலகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஓய்வு தருகிற ஒரு மாதமாக, அருள் நிறைந்த ஒரு மாதமாக எங்களை நோக்கி ரமலானுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் இந்த குத்துபாவிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைவதற்கு இன்னும் ஒரு 10க்கு உட்பட்ட நாட்களே எஞ்சி இருக்கிற இந்த சூழலில் அடுத்த ரமலானை சரியாக கழிக்க வேண்டும், ரமலானிய உணர்வோடு கழிக்க வேண்டும், ரமலானை உண்மைக்குண்மையாக கழிக்க வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் எல்லோருடைய உள்ளங்களிலும் மூச்செடுக்க ஆரம்பித்திருக்கிறது. உண்மையில் ரமலானுடைய காலம் ஒரு வசந்த காலம், ரமலானுடைய காலம் ஒரு அற்புதமான காலம். சோர்ந்து போயிருக்கிற இதயங்களுக்கெல்லாம், வாடி போயிருக்கிற உள்ளங்களுக்கெல்லாம் அல்லாஹுவினுடைய நினைவினூடாக நீர் பாய்ச்சுகிற, உள்ளங்களை உயிரோட்டமாக வைத்திருக்கிற, சிந்தனைகளை தெளிவாக்குகிற, அல்லாஹுக்காக வாழ்தல் என்றால் என்ன என்கிற விஷயத்தினுடைய உள்ளார்ந்த யதார்த்தத்தை உள்ளங்களிலே ஆழமாக பதிக்கிற ஒரு அற்புதமான காலம் ரமலானுடைய காலம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய வசந்தம் வீச ஆரம்பித்திருக்கிற இந்த நாட்களில் இருந்து ரமலானை திட்டமிட வேண்டும், ரமலானை சரியாக கழிக்க வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம், தேடல் எல்லோருடைய உள்ளத்திலும் உருவாகி இருக்க வேண்டும். அந்த உருவாக்கம் தான் ஈமானியத்தின் அடையாளம் என்பதை நாம் எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த ரமலான் வருகிற பொழுது ஓரளவு இபாதத்துகள் ஊடாக உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறதோ, இபாதத்து செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது என்று உள்ளம் சந்தோஷம் அடைகிறதோ, அப்படி சந்தோஷம் அடைபவர்கள் அவர்கள் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னுடைய உள்ளத்தில் இன்னும் ஈமானிய ஒளியை அப்படியே வெளிச்சமாக வைத்திருக்கிறான், அது என்னுடைய உள்ளத்தில் இருந்து அணையவில்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ரமலான்
இது போன்ற வசந்த காலங்கள் வருகிற பொழுது உள்ளத்தில் சந்தோஷம் இல்லையோ, அந்த ரமலானையும் எல்லா காலத்தையும் போன்று வரவேற்கிற ஒரு உணர்வு வருகிறதோ, இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடல்களுக்கான நேரம் ஒதுக்குதல்களே இல்லாமல் போகிறதோ, ரமலான் என்ன ரமலான் எல்லா காலங்களின் போல்தானே என் வாழ்க்கையில் கடக்க போகிறது என்கிற உணர்வு வருகிறதோ, அப்படியான சகோதரர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நிலையாக்கி வைக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நீ நிலையாக்கி வைத்து விடு, உன்னுடைய வணக்க வழிபாடுகளில் என்னை ஸ்திரப்படுத்தி விடு என்று பிரார்த்தனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானிய மாதம் வருகிறது. ரமலானிய மாதம் ஒவ்வொரு வருடமும் தான் வருகிறது. அந்த ரமலானை வரவேற்கிறோம். ஏதோ சில இபாதத்துகளை செய்கிறோம், முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். மீண்டும் ஒரு பெருநாள் வரும். பெருநாளின் மறுநாள் ரமலானை ஒரு விருந்தாளியாக கவனித்து விட்டு அந்த விருந்தாளியை வீட்டுகளிலே இருந்து வழி அனுப்பி வைத்து விட்டால், பிறகு ரமலானுக்கு முன்னர் எப்படி எமது இல்லங்கள் இருந்ததோ அதே மனோநிலையோடுதான் ரமலானுக்கு பின்னரும் எங்களுடைய வாழ்க்கை மாறி போகிறது. இதுதான் கடந்த கால ரமலான்களின் சுருக்கமான வரலாறு. கடந்த கால ரமலான்களின் சுருக்கமான வரலாறு. ஒவ்வொரு ரமலான் வருகிற பொழுதும் ரமலானை பற்றிய புரோகிராம்களும் நிகழ்ச்சிகளும் திட்டமிடல்களும் ஆசையூட்டல்களும் நிறையவே பேசப்படும். நிறைய மாநாடுகள் நடத்தப்படும், நிறைய அறிவுரைகள் சொல்லப்படும். ரமலானோடு உள்ளங்களை பிணைப்பதற்கான போட்டி நிகழ்ச்சிகள், தௌராக்கள், நிறைய செயலமர்வுகள் என்று எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா நிலையங்களிலும் எல்லா இடங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். உள்ளங்களும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் கலந்து கொள்ளும். எல்லா விதமான சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ரமலானை கழிக்கிற ஒரு அற்புதமான யோசனை அந்த காலப்பகுதியில் இருக்கும். ஆனால் ரமலான் கடந்து போனால் மீண்டும் அதே பழைய வாழ்க்கை, அதே உணர்வு, அதே சிந்தனை, கடந்த காலங்களில் எப்படி இருந்தோமோ அப்படி என்ற உணர்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன காரணம்? ஏன் ரமலானில் செய்கிற இபாதத்துக்களை தொடர்ந்து செய்ய முடியாமல், ரமலானில் பயப்படுகிற அதே அல்லாஹுவை தொடர்ந்து பயப்பட முடியாமல் ஏன் உள்ளங்கள் மாறி போகின்றன என்றாவது சிந்தித்திருக்கிறோமா சகோதரர்களே? என்றாவது யோசித்திருக்கிறோமா? ஏன் ரமலானில் சாதிக்க முடிந்ததை ரமலானின் மறுநாள் என்னால் சாதிக்க முடியாமல் போனது? இங்கிருக்கிற சகோதரர்களில் பலர்கள் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பார்த்தால் தெரியும். 29 நாட்கள் தவறாமல் தஹஜ்ஜுத் தொழுதவர்கள், 29 நாட்கள் தவறாமல் சுபஹு தொழுகைக்கு ஜமாஅத்தோடு வந்தவர்கள், பெருநாள் அன்று தூர போக தேவையில்லை சகோதரர்களே, பெருநாள் அன்று சுபஹு தொழுகை இல்லாமல் விடிந்த வரலாறு பலருக்கு இருக்கும். சுபஹு தொழுகைக்கு ஜமாஅத்து தவறி போன வரலாறு இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிற பலருக்கு இருக்கும். ஏன் தோற்று போகிறோம்? தக்வா இறையச்சம் என்று சொல்லி குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த வசனம் ரமலானில் கேட்காத நாட்களே கிடையாது. உங்களுக்கு முன்பிருந்தவர்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டதை போல உங்களின் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து விலக்கல்களை தவிர்த்து வாழுகிற உண்மையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று காதுகளுக்குள் கரைத்து ஊத்தப்படுகிற இந்த வசனம் பெருநாளின் மறுநாள் வாழ்க்கையில் செயற்பாட்டில் இல்லாமல் போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்றாவது அமைதியாக அமர்ந்து யோசித்திருக்கிறோமா? என்ன காரணம் சகோதரர்களே? ஏன் இப்படி தோற்று போகிறோம்? கடந்த ரமலானின் மறுநாள் குர்ஆனை மூடிய பலர் இதோ இந்த ரமலானுக்கு இன்னும் 10 நாட்கள், கிட்டத்தட்ட 300 சொச்சம் நாட்களை கடந்திருக்கிறோம். 300 சொச்சம் நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்களேன், இந்த 300 நாட்களில் நான் ஒரு தடவையேனும் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற சகோதரர்கள் இந்த சபையில் எத்தனை பேர் இருப்போம்? குர்ஆனிய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆனிய வழிகாட்டல்களை சொல்லுகிற மாதம் என்று சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும், குர்ஆன் தான் நேர்வழி, குர்ஆன் தான் சிந்தனை, குர்ஆன் தான் ஒளி, குர்ஆன் தான் வெற்றி என்று பேசப்படுகிற அத்தனை உரைகளையும் கேட்டுவிட்டு ஏன் சகோதரர்களே என்னால் குர்ஆனை திறந்து பார்ப்பதற்கு நேரம் கொடுக்க முடியவில்லை? ஏன் என்னால் முடியவில்லை?
போன நோன்போடு மூடி வைத்த குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 நாட்கள் உயிரோடு இருந்தால் மீண்டும் ஒரு முறை என் கைகளில் தவழ்ந்து பார்க்கிற ஆசையோடு வீடுகளில் புழுதி பிடித்து போய் காத்திருக்கிறது என்கிற மனவருத்தமான செய்தி கூட பலர்களுடைய இல்லங்களில் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அந்த அளவுக்கு குர்ஆன் வீடுகளில் புழுதி பிடிக்கிற அளவுக்கு துருப்பிடித்து போன இதயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. ஏன்? என்ன காரணம்? இந்த நிலைகள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நோன்பு தருகிற பயிற்சிகள், நோன்பு தருகிற ஹராம் ஹலால்கள், நோன்பு தருகிற சிந்தனைகள், நோன்பு கால தர்மங்கள், நோன்பு கால பயங்கள், நோன்பு கால இராவணக்கங்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களை. யோசித்து பாருங்கள். தனிநபர்களாக கடந்த வருடம் ரமலானில் கடைசி 10 பின்னிரவு வேளைகளில் அல்லாஹுக்காக நின்று வணங்கிவிட்டு பெருநாளை முடித்துவிட்டு இதோ 300 நாள் தாண்டி வந்திருக்கிறோமே. உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், ஒரே ஒரு இரவு நான் பின்னிரவு வேளைகளில் அல்லாஹுக்காக வேண்டி என்று ஒரு 3 ரக்அத் தஹஜ்ஜுடைய நேரம் எழுந்து நான் தவறாமல் தொழுதிருக்கிறேன், அந்த நேரத்தில் கையேந்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனை சகோதரர்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அவர்கள் 11 ரக்அத்தை தவற விட்டதில்லை என்று சொல்லி அதற்காக பிரச்சாரம் பண்ணி அதற்காக பிரச்சனைகள் பட்டு அதை உறுதிப்படுத்துவதற்காக ஆதாரங்கள் தேடி நீங்கள் செய்வது பிழை என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணி ரமலானில் மட்டும் உயிர்ப்பித்து விட்டு ரமலான் அல்லாத காலங்களில் அல்லாஹ்வையே மறந்து விடுகிறோமே, இராவணக்கங்களை மறந்து விடுகிறோமே, பின்னிரவுகளை மறந்து விடுகிறோமே. அந்த நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா? என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் இருக்கிறார்களா? எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என்று அர்ஹமுர் ராஹிமீன் அர்ஷுடைய ரஹ்மான் இறங்கி வந்து கேட்கிற பின்னிரவு வேளைகளில் தூங்கி எழுந்திருக்கிறோமே. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 300க்கும் மேற்பட்ட நாட்கள், 300க்கும் மேற்பட்ட நாட்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளங்கள் தடுமாறி போகிற இந்த நிலை ஏன்? எங்களால் ஏன் அதில் நிலையாக நிற்க முடியவில்லை? ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே, அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உள்ளங்களால் இன்னும் சரியாக கொடுக்கவில்லை. அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி உள்ளங்களால் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹுக்கு முன்னால் நடித்தல், அல்லாஹுக்கு முன்னால் இருப்பதை போன்று செய்தல் என்றால் அல்லாஹ் இவற்றை பார்த்து என்னை நம்பி விடுவான் என்கிற ஒரு வகையான 2ஆம் தர மனப்பான்மை எல்லோருக்கும் அல்ல, அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சாராரை தவிர. அன்புக்குரியவர்களே, உள்ளங்கள் அப்படியே மாறி போயிருக்கின்றன. உலகத்திற்கான செயற்பாடுகள், ரமலானுக்கு முன்னர் செய்த அதே வட்டி, அதே கொடுக்கல் வாங்கல், அதே மோசடி ரமலானில் மட்டும் கொஞ்சம் தடைப்படுகிறது. உளப்போராட்டம், நோன்பு பிடித்திருக்கிறேன் என்கிற போராட்டம். ஆனால் அந்த நோன்பு என்கிற பசிக்கும் பட்டினிக்கும் இருக்கிற மரியாதை அதே ரப்புதான் நோன்புக்கு பின்னரும் இந்த ஹராத்தை என் வாழ்க்கையில் விதித்திருக்கிறான் என்று ரப்பின் மீது வரவில்லையே சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது வரவில்லையே. வாழ்க்கையில் எதனைத்தான் அல்லாஹுக்காக தியாகம் செய்திருக்கிறோம்? எதைத்தான் அல்லாஹுக்காக வேண்டி என்று தியாகம் செய்திருக்கிறோம்? என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, மன் தரக லில்லாஹி ஷைஅன் அவ்வலஹுல்லாஹு கைரம் மின். எவன் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டி என்று தன் வாழ்க்கையில் தன் மன விருப்பங்களை, தன் மன ஆசைகளை, தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய சிந்தனைகளை தியாகம் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் அதைவிட சிறந்ததை இந்த இம்மையிலோ மறுமையிலோ அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையில் இல்லாத நம்பிக்கை தானே அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தின் மீதான பேராசையில் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. இல்லையா? இல்லையா? நான் இந்த தொழிலை செய்யாவிட்டால் என் வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போவது என்று கேட்கிறோமே. நான் இந்த நிலையில் வாழாவிட்டால் என் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று கேட்கிறோமே. நான் இப்படி தொழில் செய்யாவிட்டால், இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடாவிட்டால் நான் என்னுடைய கௌரவம் என்னாவது? நான் இந்த நிலையில் இருந்து மீண்டு வரமாட்டேனே என்று யோசிக்கிறோமே. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நான் அல்லாஹுக்காக விட்டால் என் ரப்பு இருக்கிறானே, இந்த உலகத்தை படைத்த பேரரசன் இருக்கிறானே, மன்னாதி மன்னன் இருக்கிறானே, இந்த வானம் பூமிகளின் சொந்தக்காரன் இருக்கிறானே, இதில் உள்ள அத்தனை கசானாக்களிலும் இருக்கிற
பார்க்கிற அத்தனை மீதும் ஆற்றல் உள்ளவன் இருக்கிறானே, அவன் என்னை கைவிட மாட்டான். நான் அல்லாஹ்வுக்காக எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற உணர்வோடு பேசுகிற, உணர்வோடு வாழுகிற சிந்தனை அன்புக்குரியவர்களே என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. தெரியுமா, நான் விட்டால், நான் இப்படி செய்தால் ஏழையாகி விடுவேன், சமூகத்தில் மதிப்பற்றவனாகி விடுவேன், எல்லா விதமான கண்ணியங்களையும் இழந்து விடுவேன். எதுவரைக்கும் சகோதரர்களே, எதுவரைக்கும்? கடந்த ரமலானில் என்னோடு தோளோடு தோள் சேர்த்து நின்று என் நட்புக்கு பாத்திரமாக, என் அன்புக்கு கடமையாக என்னோடு ஒன்றாக இருந்த பலர் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லையா? மண்ணறையில் என் கையால் தூக்கி நான் அடக்கவில்லையா? அவர்களுடைய ஜனாசாக்களில் நான் கலந்து கொள்ளவில்லையா? என் சொந்த நட்பு, என் சொந்த தாய், என் சொந்த தந்தை, என் சொந்த மகன், என் சொந்த சகோதரன், என் பக்கத்து வீட்டுக்காரன், என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்தவன், எத்தனை பேரை இழந்து போனவர்கள் நாம். இழந்து அந்த ஜனாசாக்களின் புரடிகளில் எல்லாம் ஏறி மிதித்து இன்னும் அல்லாஹ்வை மறந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்துதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை புறக்கணித்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் என்ன செய்தாலும் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறது, வருமானம் வருகிறது, சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன். அல்லாஹ் கோபப்பட்டால் இதனால் தருவானா என்று யோசிக்கிற சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தருகிறான் தானே என்று திருப்திப்படுகிற சகோதரர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா லிமன் நுரீது ثم جعلنا له جهنم. மன்கான யுரீதுல் ஆஜிலா, யார் இந்த உலகத்தை ஆசைப்படுகிறார்களோ, இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இந்த உலகத்தின் நிம்மதியையும் திருப்தியையும் மட்டும் நாடுகிறார்களோ, நான் நல்ல வீடு கட்ட வேண்டும், நல்ல வசதியாக வாழ வேண்டும், நல்ல வாகனம் இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும், நல்ல ஆடைகள் அணிய வேண்டும், இது மட்டும் தான் என்னுடைய இலக்கு என்று இந்த உலகத்தின் திருப்தியையும் இந்த உலகத்தின் சந்தோஷத்தையும் பேருக்காகவும் புகழுக்காகவும் வாழ்ந்து கொண்டு நன்மைகள் செய்வது கூட அவர்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காகத்தான், தொழுவது கூட அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காகத்தான். பள்ளிவாசல் நிர்வாகத்தில் அவருடைய பெயர் வரவில்லை என்றால் பள்ளிக்கே வரமாட்டார். பள்ளியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை பிரதம அதிதியாக போடவில்லை என்றால் அவர் அடுத்த பள்ளிக்கு போவார். பள்ளிக்கு அவர் வருகிற பொழுது அவர் கொடுத்த தர்மத்தை போட்டிலே பேரு போட்டிருக்கிற பொழுது கஞ்சிக்கு 20,000 இவர் கொடுத்தார் என்று இவருடைய பெயர் போடவில்லை என்றால், குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியை விட்டுவிட்டு விஜாத்துக்கள் சிறுக்குகள் நடக்கிற பள்ளியிலவே தொழுவார். என் பெயர் போடவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய எதிர்பார்ப்போடு வாழுகிறவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா, நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுப்போம், தடுக்க மாட்டோம், கொடுத்து கொண்டே இருப்போம். எதுவரைக்கும் தெரியுமா? நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு காருக்கு பதிலாக இன்னொரு கார், ஒரு வீட்டுக்கு பதிலாக இன்னொரு வீடு, ஒரு வாகனத்திற்கு பதிலாக இன்னொரு வாகனம், ஒரு கடைக்கு இன்னொரு கடை, வருமானத்திற்கு மேல் வருமானம். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ثُمَّ جَعَلْنَا لَهُ جَهَنَّمَ, அவர்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மறுமையில் அவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்துவோம். மறுமையில் அவர்களுக்காக நரகத்தை தயார்படுத்துவோம். இஸ்லாஹா மத்மூமம் மதுஹூரா, கேவலப்பட்டு சிறுமைப்பட்டு அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن, அல்லாஹ்வை நம்பி ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னோடு என் ரப்பு இருக்கிறான். இந்த நிலையில் இருந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், என் ரப்புக்காக வாழுகிற வாழ்க்கையில், என் ரப்போடு இருக்கிற பயணத்தில் என் ரப்பு என்னோடு எப்பொழுதும் இருப்பான், எனக்கு துணையாக இருப்பான், என் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சீர் செய்வான். அவன்தான் என்னுடைய நேசன், அவன்தான் என்னுடைய காதலன், அவன்தான் என்னுடைய உதவியாளன். அவன் வார்த்தையை மீறி இந்த உலகத்தில் நான் எதையும் செய்ய மாட்டேன். அவன் தூதரை மீறி இந்த உலகத்தில் நான் நடந்து விட மாட்டேன். யார் என்னை ஏசினாலும், யார் என்னை பேசினாலும், யார் என்னை அவமானப்படுத்தினாலும், யார் என்னை கேவலப்படுத்தினாலும் என் ரப்புக்கு முன்னால் அடிபணிவதை தவிர, சரணடைவதை தவிர, சுஜூது செய்வதை தவிர, என் ரப்பினுடைய பகுமதியை எதிர்பார்ப்பதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது என்று அல்லாஹுக்கு முன்னால் யார் சரணடைந்து
வாழ்கிறார்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய முயற்சிகள் இருக்கிறதே, அவர்கள் செய்கிற இந்த செயற்பாடுகள் இருக்கிறதே, அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்கி விட மாட்டான். நன்றி செலுத்தப்படக்கூடிய நன்றிக்குரிய செயற்பாடுகளாக அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் இந்த உணர்வை உள்ளத்தில் விதைக்க வருகிற காலம் சகோதரர்களே. ரமலானை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம், நிறைய சட்டங்கள் படித்திருக்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் தெரிந்திருக்கிறோம். உறவுகளே, ரமலான் அல்லாஹ்வுக்கான காலம். உங்களை நேசிக்கின்ற, உங்களுக்கு அருள் செய்கின்ற, நீங்கள் தடுக்கி விழுகிற பொழுதெல்லாம் உங்களை தூக்கி விடுகிற, நீங்கள் கஷ்டப்படுகிற பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆறுதல் தருகிற உங்களுடைய நேசன், உங்களுடைய ரப்பு, உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தந்தவன், எந்த குறையும் இல்லாத மனிதர்களாக படைத்து நல்ல சூழ்நிலையில் உங்களை வாழ வைத்து நல்ல தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகளாக பிறக்க வைத்து நல்ல சாலிகான குழந்தைகளை உங்களுக்கு பிள்ளைகளாக தந்து நல்ல பெற்றோராக உங்களை வாழ வைத்து ஒரு கௌரவமான சூழலில் உங்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறானே ரப்பு, உங்களுடைய எஜமானன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்தவன், உங்களை கைவிடாத, இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் அவன், நீங்கள் அவனுக்கு காலமெல்லாம் மாறு செய்தாலும் கூட அவனுடைய கோபத்தால் சுத்தரிக்கிற அவன் கோபத்தால் எந்த நிமிடமும் என்னை கசக்கி விடாமல், என்னை தூக்கி வீழ்ச்சி விடாமல், என் அடியான் என்னிடத்தில் மீண்டு வருவான், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பான், நான் அவனை மன்னிப்பேன். இரவில் செய்ததற்கு காலையில் கேட்டால் மன்னிப்பேன், காலையில் செய்ததற்கு மாலையில் கேட்டால் மன்னிப்பேன், அவன் இதை ஓதினால் மன்னிப்பேன், இதை தொழுதால் மன்னிப்பேன் என்று சொல்லி அன்பின் வாசலால் என்னையும் உங்களையும் அடைத்துக் கொண்டிருக்கிற ரஹ்மான் இருக்கிறானே, அருளாளன் இருக்கிறானே, அந்த அருளாளனை சம்பாதிக்கிற காலம் அன்புக்குரியவர்களே இந்த ரமலான். அந்த அருளாளனை சம்பாதிக்கிற காலம். இழந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சம்பாதித்து அல்லாஹ்வை இழந்திருக்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வை இழந்திருக்கிறோம். என் கடையிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற பொழுது என்னால் பள்ளி வாசலுக்கு வர முடியவில்லை. என் கடை என்னை தடுக்கிறது. நான் கடையை சம்பாதித்திருக்கிறேன், அல்லாஹுவை இழந்திருக்கிறேன். என் நண்பர்களோடு நான் பீச்சிலே நிற்கிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சப்தம் கேட்கிறது. என்னுடைய ரப்பு அழைக்கிறான் என்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் என் நண்பர்களை சம்பாதித்திருக்கிறேன், தொழுகைக்கு வராமல் அல்லாஹுவை இழந்திருக்கிறேன். ஹராம் ஹலால் போட்டி, என் சம்பாத்தியம், என் கொடுக்கல் வாங்கல், என்னால் கஷ்டப்பட்டு வாழ முடியும் என் ரப்பு சொல்லுகிறான். ஆனால் என் செல்வங்களை சம்பாதித்திருக்கிறேன், என் ரப்பை நான் இழந்திருக்கிறேன், என் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். ஆனால் உறவுகளே, எனக்கு முன் வாழ்ந்த ஒரு சமுதாயம், நான் அந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று பிரார்த்தனை செய்கிற ஒரு சமுதாயம் எனக்கு 100% மாற்றமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்த தியாகம் இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் இழந்தார்கள், ரப்பை மட்டும் அடைந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்தார்கள், ரப்பை மட்டும் அடைந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, அவர்களுடைய ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்கள் நல்ல நிலையில் மதீனா வெற்றி கொள்ளப்பட்டு மதீனாவினுடைய ஆட்சி ஸ்திரமடைந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு முன்னால் ஒரு விலை உயர்ந்த சாப்பாடு வைக்கப்படுகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவினுடைய செல்வந்தர், மதீனாவினுடைய மிக பெரும் வியாபாரியாக இருந்து உயர்ந்தவர். ஆனால் அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தியாகி, செல்வந்தர் தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஈமான் அவருடைய உள்ளத்தில் உறுத்திக் கொண்டிருந்த ஒரு தியாகி. சொல்லுகிறார்கள், முஸ்அப் இப்னு உமைர் அவர் என்னை விட சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர். ஆனால் அவர் மரணிக்கிற பொழுது அவருக்கு கஃன் செய்வதற்கு அவருடைய போர்வையை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையில் தான் முஸ்அப் இப்னு உமைர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்னை விட சிறந்தவர், ஈமானில் முந்தியவர், அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர். ஆனால் அவர் மரணிக்கிற பொழுது இந்த உலகத்தில் அவருக்கு கஃன் செய்வதற்கு கூட அவருடைய மேலாடையை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலையில் தான் இந்த உலகத்தில் இருந்து மரணித்து போனார். இதோ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய பாதையில் வந்தவன் நான். ஆனால் இந்த
விலை உயர்ந்த உணவை பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து அவர்களை போன்று மறுமையில் எனக்கு பங்கில்லாமல் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். எனக்கு எல்லாமே இந்த உலகத்தில் கிடைத்து விடுமோ என்ற பயம் என் உள்ளத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த உணவை சாப்பிடாமலே அழுது அழுது கழித்து சென்று அந்த நேரத்தை கழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் வேண்டும், இந்த உலகம் வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், தேட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்தை தூக்கி வீசுகிறோமே. நோன்பு வருகிறது, சில சகோதரர்கள் நான் கடலுக்கு போக வேண்டும், நான் கடைக்கு போக வேண்டும், நான் வயலுக்கு போக வேண்டும், நான் தொழிலுக்கு போக வேண்டும், நோன்பு பிடிப்பதற்கு அவகாசம் இல்லை, நோன்பு பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி கடமையான நோன்பை கூட இந்த உலகத்தின் தொழிலுக்காக தூக்கி வீசிவிட்டு போகிற காட்சிகளை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சமுதாயம் சந்திக்கும், இந்த சமுதாயம் சந்திக்கும். அன்புக்குரியவர்களே, நான் எல்லா மேடைகளிலும் எல்லா மிம்பர்களிலும் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நீங்கள் ஏன் தொழிலுக்கு போகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நோன்பு பிடித்துக் கொண்டு நான் இருந்தால் அல்லது வேறு சின்ன தொழிலை தேடிக்கொண்டால், கடலுக்கு போகாமல் விட்டால், வயலுக்கு போகாமல் விட்டால் என் குடும்பத்தை யார் கவனிப்பது என்று கேட்கிறீர்களே. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கடலுக்கு போகிற நீங்கள், வயலுக்கு போகிற நீங்கள், கடைக்கு போகிற நீங்கள், காலை நேரத்தில் போய் மாலை நேரத்தில் ஜனாசாவாகத்தான் திரும்புதல் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்தால் அன்று இரவு உங்களுடைய குடும்பத்தை பொறுப்பேற்பவன் யார்? உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பவன் யார்? உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி, உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கையை தூக்கி பிடிப்பவன் யார்? அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால், அந்த ரப்பு என்று நீங்கள் சொன்னால், அதே ரப்புக்காக நீங்கள் உங்களுடைய தொழிலை தியாகம் செய்கிற பொழுது, உங்களுடைய வேலைகளை தியாகம் செய்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிற பொழுது, உங்களுடைய கடமைக்கு குந்தகம் விளைவிக்காத, கடமையை விட்டு விடாத ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற பொழுது, ஏன் சகோதரர்களே அந்த ரப்பு உங்களை கைவிட போகிறான்? ஏன் உங்களை கைவிட போகிறான்? உங்களுக்கு உணவளிப்பதற்கு தகுதியற்றவனா? அல்லது இன்னொரு வருடத்திலே கடன் வாங்கி தருகிற ஏழையா? அல்லது முடியாது என்று கைவிரித்து விடுகிற கஞ்சனா? பேரரசன் அல்லவா? மாலிக்குல் முல்க் அல்லவா? வைந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைவற்றின் மறைவான சாவிகளும் அவரிடத்திலே தானே இருக்கிறது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் உள்ள அத்தனைக்கும் அவன்தானே சொந்தக்காரன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தைரியத்தோடு நோன்பை விடுகிறோம்? என்ன தைரியத்தோடு கடமையை பாழாக்குகிறோம்? கடந்த வருடம் நோன்பை விட்ட பலர் இதோ இந்த வருடம் ஷாபானின் 20 நாட்கள் கடந்திருக்கிற வரைக்கும் இன்னும் அந்த தலா நோன்பை பற்றி அல்லது அந்த நோன்புகளை மீட்ட வேண்டுமே என்று யோசிக்காத பலர் இருப்போம் சகோதரர்களே. 30 நாட்களும் நோன்பை விடுகிற சகோதரர்கள், 20 நாட்கள் நோன்பை விடுகிற சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்லுகிறோம், எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தருகிற கடைசி சந்தர்ப்பம் இதோ இந்த ரமலான், கடைசி வாய்ப்பு. 2025 ரமலான் இன்னும் 10 நாட்கள் என்னையும் உங்களையும் அவன் உயிரோடு வைக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்காக பிரார்த்தனை செய்வோம். கடைசி சந்தர்ப்பம். இனிமேல் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்காது. 2026 வருகிற பொழுது, அந்த ரமலான் வருகிற பொழுது, எந்த தேசத்தில், எந்த இடத்தில், எந்த மண்ணறையில், எந்த கபருக்குழிக்குள் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போமோ என்று யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. விதிக்கப்பட்ட தவணையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நாம். வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற, வயது வித்தியாசமின்றி, நிலைகள் வித்தியாசமின்றி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் நாம். அன்புக்குரியவர்களே, ரையான் என்கிற சுவனத்து வாசல் எனக்காகவும் உங்களுக்காகவும் தயாரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மாதம் அல்லவா இந்த மாதம். அந்த சந்தர்ப்பம், அந்த பரிசு, சுவனத்தின் சந்தோஷம், சுவனத்தின் இன்பம், அங்கு காணுகிற மாட மாளிகைகள், அங்கு கட்டப்பட்டிருக்கிற வீடுகள், அங்கிருக்கிற வாழ்க்கையின் ரசனை, தெரிகிற பசுமை,
நிம்மதி, சந்தோஷம் இந்த உலகத்தில் எந்த விலை கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரு அறிஞர் சொல்லுகிறார், முழு உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரம், தங்க நகைகள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து சுவனத்தினுடைய ஒரே ஒரு தூசு இன்னும் ஒரு தராசில் வைக்கப்பட்டால் இந்த உலகத்தினுடைய அத்தனை இன்பங்களையும் அந்த சுவனத்தினுடைய ஒரு தூசி இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்லுகிறார். அப்படி விலை உயர்ந்த சுவர்க்கத்தை விரைவாக தருகிற ஒரு அற்புதமான மாதம் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம். உறவுகளே, ரமதானுடைய மாதம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஒரு மிக பெரும் விலை தள்ளுபடியை அறிவித்திருக்கிறான், மிக பெரும் பரிசை அறிவித்திருக்கிறான். இந்த ரமலானில் நானும் நீங்களும் அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தால், தக்வாவுடைய உணர்வோடு இருந்தால், ஒருவேளை பெருநாள் அன்று இரவு 29வது நாள் ஷவ்வாலுடைய தலைப்பறை காணுகிற நாள் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் கடைசி நாளாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தோடு அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய நிலையில் இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று சென்று மறுமையில் ரையான் என்கிற சுவனவாசிகளுக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த வாசலால் சுவனம் நுழைகிற ஒரு அற்புதமான பேற்றினை நாம் பெறுவோம் சகோதரர்களே. அதற்கான ஒரு அழகிய சந்தர்ப்பமாக, ஒரு அன்பான அழைப்பாக, ஒரு இலகுவான, ஒரு பெருமதியான தூதுவனாக ரமலான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வருகிறது. அன்புக்குரியவர்களே, எதற்காகவும் அல்லாஹுவை இழப்போம், எதற்காகவும் அல்லாஹுவை இழக்காதிருப்போம், அல்லாஹுக்காக எல்லாவற்றையும் இழப்போம் என்கிற ஒரு தாரக மந்திரத்தை இந்த ரமலான் உங்களுடைய வாழ்க்கையின் உள்ளத்தில் அடியாளத்தில் பதிக்கட்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக எதையெல்லாம் இழக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் இழப்போம், ஆனால் படைத்தவனை மட்டும் எதற்காகவும் இழந்து விட மாட்டோம், அவனுடைய அன்பை மட்டும் எதற்காகவும் இழந்து விட மாட்டோம் என்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த ரமலான் உள்ளங்களில் ஆழமாக பதிக்கட்டும். அது பயத்தால் வந்த தத்துவம் அல்ல, அது பயத்தால் வந்ததல்ல, ஆசையால் வந்தது. என் ரப்பை காண வேண்டும், என் ரப்பினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வால் வந்த சிந்தனையாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதிர்வருகிற ரமலானை உயிரோட்டம் உள்ள ரமலானாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفاه أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய சவால் இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் படிப்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அவர்களை படிக்க வேண்டும் என்று தூண்டுகிற பெற்றோர்களுக்குமான மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாகவும் இந்த ரமலான் வந்தமைந்திருக்கிறது. எதிர்வருகிற 17ஆம் திகதி என்று நினைக்கிறேன் ஓஎல் பரீட்சை, சாதாரண பரீட்சை ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 11 வருடங்கள் பட்ட பாட்டுக்கான ஏதாவது ஒன்றில் வாழ்வில் சாதித்து விட வேண்டும் என்று துடிப்போடு தயாராகி கொண்டிருக்கிற எங்கள் மாணவ செல்வங்களுக்கு இந்த காலம் உண்மையில் மிக பெரும் ஒரு சவால் தான், மறுக்க முடியாது. கட்டாயமாக அதற்கு தயாராக வேண்டும். இந்த நாட்டு சூழலில் கல்வியால் உயருகிற, கல்வியால் சாதிக்கிற ஒரு சமுதாயமாக நாம் மீண்டும் மிளிர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள், வசதிகளை இல்லங்களில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஆனால் எப்படி இந்த சாதாரண தர பரீட்சை ஒரு சோதனையாக வந்திருக்கிறதோ அதைவிட மிக பெரும் ஈமானிய சோதனையாகவும் இந்த நாட்கள் இருக்க போகின்றன. இந்த நாட்கள் இருக்க போகின்றன. இதுவரைக்கும் கடந்து வந்த நாட்களில் அல்ல. படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் சரி, அவர்களை தயார்படுத்துகின்ற பெற்றோர்களுக்கும் சரி, இப்பொழுது நாம் எதை முற்படுத்த போகிறோம், எதை முற்படுத்த போகிறோம் என்கிற கேள்விக்கான விடையை மிக கஷ்டத்தோடு தேட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மிக பெரும் ஈமானிய சோதனை. நோன்பு காலம், பரீட்சை நடைபெற போகிறது. இப்பொழுது நோன்பை விட்டுவிட்டு இந்த பரீட்சையை எழுதுவதா, அல்லது பிள்ளைகளை அதற்கேற்றவாறு நோன்புக்காக தயார்படுத்தி நோன்பை பிடித்துக் கொண்டு இந்த பரீட்சையை எழுதுவதா என்கிற ஒரு சவால். அல்லாஹுக்காக எதை விடுவது, அல்லாஹுக்காக எதை செய்வது என்கிற மிகப்பெரிய உளப்போராட்டம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை மிக கஷ்டமான ஒரு நிலைதான், மிக இக்கட்டான ஒரு சோதனை தான். யாரும் மறுக்க முடியாது.
இரண்டு வகையிலும் போராட்டம். ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகிலும் நல்லதை தா மறுமையிலும் நல்லதை தா என்கிற அந்த கேள்விக்கான அந்த பிரார்த்தனைக்கான அடுத்த கட்ட போராட்டமாக இந்த காலப்பகுதியில் இந்த பரீட்சையை எதிர்கொள்கிற பிள்ளைகளுக்கு மிக பெரும் ஒரு சவாலாக இந்த காலப்பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காலப்பகுதியில் உண்மையில் நாம் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு விஷயம், இது இரண்டு விதமான அடிப்படைகளை சொல்லுகிறது. ஒன்று, இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்கிற போராட்டத்திற்காக அல்லாஹுவை இழத்தல் என்கிற ஒரு விஷயம். இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும், ஆனால் அல்லாஹுவை இழந்துவிடக் கூடாது என்கிற உள்ள போராட்டம். இன்னும் ஒன்று, நான் அல்லாஹுவை இழந்தேனும் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, இங்குதான் என்னுடையதும் உங்களுடையதும் ஈமான் பேச வேண்டும். என்னுடையதும் உங்களுடையதும் ஈமான் பேச வேண்டும். நானும் நீங்களும் நம்பி இருக்கிற அல் குர்ஆன் என் வாழ்வில் என்னோடு பேச வேண்டும். என் வாழ்க்கையில் செயற்படுத்துவதற்கான ஒரு அருமையான கட்டம். அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்புக்குரிய ஆசிரியர்களே, அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, எல்லோரிடத்திலும் சொல்லுகிறோம், இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹுவை நேசித்தவர்கள், அல்லாஹுக்காக தன் வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. குர்ஆனிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். குர்ஆனிய வரலாறுகள் இரண்டு தலைப்புகளுக்குள் தான் எல்லாவற்றையும் சொல்லும். ஒன்று, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தார்கள். இன்னும் ஒன்று, அல்லாஹுவை எதிர்த்து நின்றவர்கள் இந்த உலகத்தில் தோல்வி அடைந்தார்கள். எந்த நபியினுடைய வரலாறை எடுத்தாலும் இந்த இரண்டு தலைப்புகளுக்குள் தான் அன்புக்குரியவர்களே குர்ஆனிய வரலாறு எங்களோடு பேசும். இதுதான் இன்றிருக்கிற இந்த சவாலுக்கு இருக்கிற மிகப்பெரிய தீர்வு. நான் நோன்பை விட்டு, இபாதத்துகளை விட்டு, எல்லா விஷயங்களையும் தூர ஒதுக்கிவிட்டு, அல்லாஹுவை ஒதுக்கிவிட்டு நான் என் பரீட்சைக்கு போகிறேனா? இல்லை, அல்லாஹ் எனக்கு தருவான். நான் கொஞ்சம் படித்தாலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நான் நோன்பை என் கடமையை துஷ்பிரயோகம் செய்து விடாமல் மார்க்கமாகமாக்கி இருக்கிற சந்தர்ப்பங்களை தவிர பிரயாணமோ நோயோ இல்லாத காரணங்களுக்காக நான் இந்த நோன்பை விட்டு விடாமல், என் குர்ஆன் திலாவத்தை விட்டு விடாமல், கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நான் நேரங்களை ஒழுங்கமைத்து என் இபாதத்துக்கு தடை இல்லாமல் நான் இந்த பரீட்சையை எதிர்கொள்கிற பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹ் என்னோடு இருப்பான். அல்லாஹ் என்னோடு இருப்பான், என்னை கைவிட மாட்டான். அவனை நம்பியவர்களை அவன் ஒரு காலமும் கைவிட மாட்டான். அவனோடு இருப்பவர்களை அவன் ஒரு காலமும் தூக்கி வீச மாட்டான். அவர்களுக்கு பின்னால் அவன் இருப்பான். அவர்களுடைய எல்லா நிலைகளிலும் அவன் உதவியாக இருப்பான். இந்த நம்பிக்கையை அன்புக்குரிய ஆசிரியர்களே, அன்புக்குரிய பெற்றோர்களே, சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களில் ஆழமாக பதியுங்கள். அல்லாஹுவை தூக்கி வீசிவிட்டு இந்த பரீட்சையில் நீ நோன்பு பிடிக்காமல், எந்த இபாதத்துகளும் செய்யாமல், குர்ஆன் ஓதாமல் நீ இந்த பரீட்சைக்கு படி என்று நிர்பந்தித்து இந்த உலகத்தின் வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு அல்லாஹுக்காக எங்களுடைய பிள்ளைகளின் மறுமையை நாசப்படுத்தி விடாதீர்கள். மறுமையை நாசப்படுத்தி விடாதீர்கள். திட்டமிடுங்கள். எப்படி படிக்கலாம், எந்த நேரத்தில் படிக்க வைக்கலாம், எதை படிக்கலாம்? அன்புக்குரியவர்களே, நோன்பை விட்டு விடாதீர்கள். ஒரு அரை மணி நேரமோ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் படிக்கட்டும். சயின்ஸ் படிக்கட்டும், மேத்ஸ் படிக்கட்டும், ஹிஸ்டரி படிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர்கள் படிக்கட்டும். அல் குர்ஆனை ஒரு அரை மணி நேரமாவது இந்த ரமலானில் படிக்கட்டும் என்பதை கட்டாயப்படுத்துங்கள். குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்தின் வெளிச்சம், குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையின் பரக்கத், குர்ஆன் அவர்களுடைய நோய்க்கான நிவாரணி, குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையின் தெளிவு, குர்ஆன் அவர்களுக்கான மிக பெரும் வழிகாட்டி. நிச்சயமாக குர்ஆன் அவர்கள் ஓத அவர்களுடைய உள்ளம் வெளிச்சமாகும். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுடைய வாழ்க்கையில் இறங்கும். அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைத்து விட்டால் இதைவிட கடினமான பரீட்சைகளை கூட அவர்கள் இலகுவாக தாண்டி விடுவார்கள். நம்புங்கள் சகோதரர்களே, நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புவதில் சந்தேகப்படாதீர்கள். அந்த சந்தேகத்தோடு பிள்ளைகளை பயிற்றுவித்தால் இந்த உலகத்தில் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய, அவன் தக்வாவை உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலம் இந்த ரமலான். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், ஓயல் எழுதக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருந்தால் அன்பாக சொல்லுகிறோம். உங்களுடைய சிரமம் புரிகிறது, உங்களுடைய கஷ்டம் புரிகிறது, உங்களுடைய சவால்கள் மிகப்பெரியவை. ஆனால் உங்களுடைய ரப்பு அதைவிட அன்பாளன், உங்களுடைய ரப்பு அதைவிட உங்களின் மீது இரக்கமுள்ளவன். உங்களுடைய சவால்கள்
உணர்வுகளை உங்களை விட நன்கறிந்தவன் உங்களுடைய ரப்பு. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய உள்ளங்களை உங்களை விட தெளிவாக தெரிந்தவன் உங்களுடைய ரப்பு. உங்களுடைய கல்வியாலும், உங்களுடைய படிப்பாலும், உங்களுடைய வாசிப்பாலும், உங்களுடைய மீட்டலாலும் மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் சாதித்து விட முடியாது. ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். எந்த ஒன்றின் அருளும் அல்லாஹ்விடத்தில் இருந்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் உங்களுடைய கல்வியால் நான் படிக்கிறேன், முயற்சிக்கிறேன், எல்லாம் நடந்து விட்டது, என் முயற்சியால் வெற்றி பெறுவேன் என்று நம்பாதீர்கள். உங்கள் முயற்சி வேண்டும், ஆனால் அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய அருளும் வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா? நோன்பை விட்டு விடாதீர்கள், நோன்பை விட்டு விடாதீர்கள். சிரமம்தான் சகோதரர்களே. நோன்பு என்றால் நாம் என்ன நினைத்திருக்கிறோம்? பிடித்தால் தூங்க வேண்டும், காலையில் இருந்து மாலை வரைக்கும் தூங்க வேண்டும், இரவில் இருந்து சஹர் வரைக்கும் தூங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதானே நினைத்திருக்கிறோம். பத்ர் யுத்தம் எந்த காலத்தில் நடந்தது? நோன்போடு தானே நடந்தது. மக்காவில், மதீனாவில் இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் கால்நடையாக என் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நோன்போடு தானே போனார்கள். நோன்போடு தானே ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். அந்த நோன்பு அவர்களுக்கு களைப்பை கொடுக்கவில்லையே. சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத பசியோடும் பட்டினியோடும் இருந்த நோன்பு, பத்ரினுடைய வெயிலை தாங்கிக் கொண்டிருந்த நோன்பு, மதீனாவினுடைய சிரமத்தை தாங்கிய நோன்பு, வெறும் பேரித்தம்பழங்களோடும் தண்ணீரோடும் கலந்த நாட்கள். அந்த நோன்பு அவர்களை சோகத்திற்குள் ஆக்கவில்லை, அவர்களை சோர்வடைய செய்யவில்லை. அந்த சிந்தனையை மாற்றுங்கள். நோன்பு பிடித்தால் தூங்க வேண்டும், நோன்பு பிடித்தால் ஓய்வெடுத்தாக வேண்டும் என்கிற சிந்தனை கடமை அல்ல மார்க்கத்தில், கடமை அல்ல மார்க்கத்தில். அடுத்த நாள் வணக்கத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதுதான் அந்த ஓய்வே தவிர நோன்பு பிடித்தால் சோம்பேறித்தனம் வர வேண்டும் என்பதல்ல, நோன்பு பிடித்தால் சோர்ந்து விழ வேண்டும் என்பதல்ல, நோன்பு பிடித்தால் தைரியம் வர வேண்டும். நான் அல்லாஹுக்காக பசித்திருக்கிறேன், நான் அல்லாஹுக்காக தாகித்திருக்கிறேன், என் ரப்புக்காக செய்கிறேன், என் எஜமானனுக்காக செய்கிறேன். அந்த எஜமானன் சாதாரணமானவன் அல்ல, என் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பொறுப்படுத்தவன் அவன்தான். என் வாழ்க்கையின் வெற்றி தோல்விகள் எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம். அந்த எஜமானனுக்காக நான் செய்கிற இந்த முயற்சியில் நிச்சயம் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று ஆழமாக நம்புங்கள் சகோதரர்களே, ஆழமாக நம்புங்கள் மாணவர்களே. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமேனும் அல் குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒதுக்குங்கள். தஹஜ்ஜுடைய நேரம் சஹர் செய்து விட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. நீங்கள் ஃபஜ்ர் நேரத்தில் ஓதுகிற அந்த குர்ஆன் இருக்கிறதே, மறுமையில் உங்களுக்கு சாட்சியாக வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்கள் வாழ்க்கையின் வெற்றியாக வரும். இந்த உலகத்தில் செய்கிற நன்மைகள் இந்த உலகத்திலும் உங்களுக்கு பிரதிபலனாக வந்து சேரும். நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுக்காக செயற்படுகிற பொழுது உங்களை தோல்வி அடைய செய்ய மாட்டான். இந்த ரமலான் உங்களை சோதிக்க வந்திருக்கிறது, உங்கள் ஈமானை சோதிக்க வந்திருக்கிறது. பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, மாணவர்களாக என்ன செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு, எனக்காக எதை செய்துவிட போகிறீர்கள் என்கிற கேள்விக்கு விடையாக வந்திருக்கிறது. தோற்று விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் ஃபெயில் ஆகி விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் டபிள்யூ எடுத்து விடாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விடாதீர்கள். இந்த உலகத்தின் வெற்றி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களை தான் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்துவான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர். நபியே, நீங்கள் உரத்து சொல்லுங்கள், அல்லாஹ்தான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசன். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை எடுக்கிறான். வ துஇஸ்ஸு மன் தஷா. உங்களுடைய எக்ஸாம், நீங்கள் எடுக்கிற 9A, உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி, உங்களுடைய கண்ணியம், அவன் நாடியவர்களை தான் அவன் கண்ணியப்படுத்துகிறான். அவனை இறந்தால், அவனை மறந்தால், அவனுடைய வாழ்க்கையை அவன் நன்றி கட்டவர்களாக இருந்தால் அவன் நாடியவர்களை கேவலப்படுத்துவான். பியதிகல் கைர். உன்னுடைய கையில் தான் நலவுகள் அத்தனையும் இருக்கிறது என்று நபியே நீங்கள் உரத்து சொல்லிவிடுங்கள் என்று சொல்லுகிறான். எந்த நலவை நீங்கள் இந்த உலகத்தில் நாடுகிறீர்களோ அந்த நலவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான், அவனுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை நம்புகிற இந்த ஈமானிய போராட்டத்தில் இந்த ரமலான் மிக பெரும் வெற்றியை உங்கள் எல்லோருக்கும் தரட்டும். அன்புக்குரியவர்களே, எழுதக்கூடிய பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்காக அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர்களுடைய பரீட்சையை வெற்றி மிக்கதாக ஆக்கட்டும். இந்த உள போராட்டத்தில் அவர்களுக்கு மிக பெரும்
அமைதியை அல்லாஹு தஆலா கொடுத்து ஒரு சிறந்த சமுதாயமாக பிரயோசனம் உள்ள ஒரு வெற்றியை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வேண்டிக் கொண்டு, அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இந்த பள்ளிவாசலிலே ரமலானை வரவேற்கும் முகமாக மிகப்பெரிய ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பத்தோடு கலந்து கொள்வதற்கான ஒரு அன்பான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 3 உலமாக்கள் இந்த 3 பிரயோசனமான தலைப்புகளிலே உங்களோடு பேச இருக்கிறார்கள். எனவே குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த உணர்வுகளை எங்களுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கும் சொல்ல வேண்டும், ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இன்றைய நாள் ஓய்வெடுக்கிற நாள் தான். நோன்பு வருகிறது, நோன்புக்கு தயாராக வேண்டும், அதற்கு முன்னர் எங்காவது போய் வந்துவிட வேண்டும் என்ற ஆசை எல்லாம் இருக்கும். போங்கள், தவறில்லை. ஆனால் இன்றைய நாள் உங்களுடைய சுவர்க்கத்திற்கான அழைப்புக்குரிய நாள், உங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற நாள், உங்கள் மார்க்கத்தை ஹயாத்தாக்குகின்ற, இறந்து போன காய்ந்து போன உள்ளங்களுக்கு நீர் ஊற்றி பசுமையாக்குகிற ஒரு அழகான நாள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய தாய்மார்களை, உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வருவதோடு உரிய நேரத்திற்கு நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் முழுமையாக கலந்து கொண்டு அதில் சொல்லப்படுகிற விஷயங்களை நீங்களும் கேட்டு பயன்பெற வேண்டும், அடுத்தவர்களுக்கும் அந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்